இது லிக்விட் பெட்ரோலியம் கேஸ், இது வந்து வெறும் லிக்விட். அப்ப இதுவும் கிடைக்காது அப்படின்ற ஒரு மனநிலை தான் இதுக்கு காரணமா இருக்கு. அதையும் தாண்டி கேனா பேரலா வந்து பெட்ரோல் பங்குக்கு போய் அங்க எவ்வளவு லிட்டர் கணக்குல வந்து பெட்ரோலை குடிச்சிட்டு போறாங்க. வாகனத்துக்கு அவ்வளவு தேவைப்படல அப்படின்னாலும் கையிருப்புல வாங்கி வைத்துக்கிறதுக்காக எத்தனை பேர் வந்து பேரல்ல புடிச்சிட்டு போறாங்க அப்படின்றது போன்ற வீடியோக்களும் சோசியல் மீடியால நம்மளால பார்க்க முடியுது. முக்கியமா இந்த மாதிரி கண்டென்ட் போடக்கூடிய அந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர்ஸ் இருக்காங்கல்ல, கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், இவங்க எல்லாம் தான் இந்த பெட்ரோல் தட்டுப்பாட்டை உருவாக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா நம்மளுடைய இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த போர் இப்பவே முடிஞ்சா கூட, ஒருவேளை இப்பயே வந்து அங்கிருந்து வரக்கூடிய அந்த போர் சூழல் காரணமாக நம்மளுக்கு வரக்கூடிய பெட்ரோல் தடைப்பட்டாலும் நம்மளுடைய இந்தியா கையிருப்புல அதிகப்படியான பெட்ரோல் இருக்கு. இதன் மூலமா அடுத்த 20 நாட்களுக்கு இந்தியாவுல கேஸ், பெட்ரோலியம், சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்படாம நம்மளால பார்க்க முடியும். ஆனா அந்த விஷயங்களை எல்லாம் சொல்லாம சில இன்ஸ்டா இன்ஃபுளுசர்ஸ் அவங்களுடைய கண்டென்ட்டுக்காக பேரல்ல பெட்ரோல் வாங்குற மாதிரி, எனக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு பெட்ரோல் போடுங்க, இதற்கப்புறம் வாங்குறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு தக்காளி வெங்காயம் விலை ஏறும் பொழுது என்ன மாதிரியான கண்டென்ட் போடுவாங்களோ அது போன்ற சிலிண்டர் எவ்வளவு பாதுகாத்து வச்சுக்கணும், இதுக்கப்புறம் இதுதான் அப்படின்ற மாதிரி கண்டென்ட் போடுறது மூலமா பொதுமக்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துறாங்க.